My channel viewers, welcome my cooking channel. நமக்கு இன்னைக்கு பீக்கிங்கா வச்சு பண்ணனா எல்லாருமே காமனா யூஸ் பண்ணனா ஒரு வெஜிடபிள் தான் பீக்கிங்கா. நமக்கு பீக்கிங்கா வச்சு பண்ணனா ஒரு தாளிப்பு கறி குழம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி இன்னைக்கு வந்திருக்குது. நமக்கு பீக்கிங்கா சொல்லும்போது ஃபைபரோட கண்டென்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால நமக்கு இது உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணனா ஒரு ஐட்டம் தான் பீக்கிங்கா. இது பொரியல் குழம்பு பைப்பு எல்லாம் வச்சு பண்ணனா குழம்பு இதுக்கெல்லாம் நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. ரைஸுக்கு எடுக்கலாம் சைட் டிஷ்ஷு. அதனால இன்னைக்கு நமக்கு இந்த பீக்கிங்கா வச்சு பண்ணனா தாளிப்பு கறி குழம்பு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக பீக்கிங்கா இங்கே எடுத்து வச்சுருக்குது. இது நம்ம தோல் ஸ்கின்னு ஜாஸ்தி களைய வேண்டாம், ஒரு ஸ்லைட்டாக தான் களைஞ்சி எடுக்கணும், கட் பண்ணி எடுக்கணும். ஸ்மால் ஆனியன், தக்காளி, க்ரீன் சில்லி பச்சை மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா தாளிக்கும் போது வேணாம் அதுக்கு எடுத்து வச்சுருக்குது. துவரைப்பருப்பு ஊற வச்சுருக்குது. இனி ஆஸ் யூஷுவல் நம்ம ஆயில், சால்ட்டு, கடுகு, உளுந்துப்பருப்பு, கடலைப்பருப்பு அண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுது. அது கடுகு எல்லாமே எடுத்து வச்சுருக்குது. நமக்கு ஒரு வித்தவுட் கோகனட் தான் நான் இந்த ரெசிபி பண்ணது. நமக்கு அடிப்பொலி பீக்கிங்கா குழம்பு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்சா துவரைப்பருப்பில் சின்ன வெங்காயம் போடலாம், பூண்டு, பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த நம்ம பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இப்போ நம்ம விசில் வரும்போது நமக்கு பீக்கிங்கா போட வேண்டாம், ரொம்ப குழஞ்சி போகும். அதனால் இப்போ போட வேண்டாம். அண்டு கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் வரணும் வரைக்கும் நேரம். நமக்கு துவரைப்பருப்பு, பச்சை மிளகு, கருவேப்பிலை, ஸ்மால் ஆனியன் எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சுருக்குது. விசில் 3-4 விசில் எல்லாம் வந்திருக்குது. இனி நமக்கு பீக்கிங்கா போட்டோன்னே ரொம்ப குழஞ்சி போகும். அதனால தான் அந்த டைமில் போடாமல் இருந்தது. பீக்கிங்கா போட்டு நமக்கு நல்லா கொதிக்க விடலாம். ഒരു നമ്മുടെ പീക്കിങ്ങ എല്ലാം പോട്ട് നല്ലവണ്ണം ബോയിലായി വരുത്. ഇനി നമുക്ക് ഒരു പാനിൽ ഓയിൽ ഊറ്റി വെച്ചിരിക്കുന്നത്. അതിൽ കടുക്, ഉഴുന്നുപരിപ്പ്, കടലപ്പരിപ്പ്, ജീരകം, and வரமிளகு, தக்காளி, நல்லா வதக்கி விடலாம். நமக்கு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் ஜஸ்ட் கலரெல்லாம் கிடைக்கிறதுக்கு. நல்லா வதக்கி விடலாம். இனி நமக்கு இதில் ஆட் பண்ணலாம்.
இது நல்லா குறுகி வரன வரைக்கும் கொஞ்சம் கட்டியான வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய பீக்கிங்கா தாளிப்பு குழம்பு இங்கே ரெடியாக இருக்குது. கொஞ்சம் குறுக்கி வரன வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ் ரெடியாக இருக்குது. இனி ஃபைனல் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணலாம். ഒരു അടിപൊളിയാണ് ഒരു ഒഴിച്ച് കറി കുഴമ്പ്. ഇത് പീക്കിങ്ങ താളിപ്പു കറി வித்தவுட் கோகனட் தான் இது பண்ணுது. நமக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணாமல் இது பண்ணும்போது தான் ஒரு நமக்கு வந்து டேஸ்ட்டு ஜாஸ்தியாக எனக்கு தெரியுது. இந்த மாதிரி பண்ணும்போது தேங்காயெல்லாம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இருக்குது. ஆனால் அதை விட கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணும்போது தான் இருக்குது. நம்மளோட பீக்கிங்கா தாளிப்பு வரை இங்கே ரெடியாக இருக்குது. ഒരു സൂപ്പറാണ് ടേസ്റ്റിയാണ് ഒരു റെസിപ്പി പീക്കിങ്ങ കുഴമ്പ്. நம்முடைய பீக்கிங்கா தாளிப்பு கறி இங்கே ரெடியா இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு வந்து பீக்கிங்கா கட் பண்ணும்போது அதோட ஸ்கின் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டா எடுத்தா தான் நல்லா இருக்கும். குழம்பெல்லாம் வச்சா நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து வித்தவுட் கோகனட் தான் இந்த ரெசிபி நான் இங்கே பண்ணியிருக்குது. ஆனால் எனக்கு கோகனட் ஆட் பண்ணுறதை விட இதுதான் நல்லா தெரியுது. சூப்பர் டேஸ்ட்டாக இதில் தான் தெரியுது. நேச்சுரல் டேஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இன்னைக்கு வந்து என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இந்த பீக்கிங்கா வச்சு நாடன் பீக்கிங்கா எல்லாம் கிடச்சதுனால தான் இந்த குழம்பு என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ணி இருக்குது. நமக்கு வந்து பீக்கிங்கா செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வாங்கணும். ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு அதை எடுத்து பார்த்தா தெரியும், வாங்கக்கூடாது, அது டேஸ்ட் இருக்காது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி, வணக்கம்.